கடுகடுத்த பிடிஆர் சர்வதிகாரி போல பேசும் மத்திய அமைச்சர் புதிய கல்விக் கொள்கை குறித்து ஆவேசம். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே நிதி தருவோம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியது தமிழக அரசியலில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே மத்திய அமைச்சரின் பேச்சை கடுமையாக விமர்சித்துள்ள தமிழக ஐடி துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நீதிமன்றம் நிச்சயம் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறேன் என்றும் குறிப்பிட்டார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் புதிய கல்விக் கொள்கை குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சு சர்வதிகாரத்தனமானது என்றும் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், பல 10 ஆண்டுகளாகவே பார்த்தோம் என்றால் கூட தேசிய அளவில் எங்கு கல்வி சிறப்பாக இருக்கிறது என்ற கேள்வியும், எத்தனை சதவீதம் பேர் படிக்கிறார்கள் என்ற கேள்வியும், எத்தனை பட்டதாரிகள் உருவாக்குகிறார்கள் என எந்த ஒரு அளவுகோல் எடுத்தாலும் தென் மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது. தமிழ்நாடுடன் ஒப்பிடும்போது உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில் கல்வி பாதி கூட இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லும் கொள்கையை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது அதிர்ச்சியாகவே இருக்கிறது. மழலையர் பள்ளியில் இருக்கும் நபர் இளங்கலையில் படிக்கும் நபருக்கு சொல்லித் தருவது போலத்தான் இது இருக்கிறது என்றும், தமிழ்நாடு, கேரளா மாநிலங்களில் பேரறிஞர் அண்ணா கூறியபடி இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறது. இதன் காரணமாகவே இந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் சர்வதேச அளவில் முக்கிய வேலைகளில் இருக்கிறார்கள். சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்களில் முக்கிய பதவிகளிலும் இருக்கிறார்கள். இருமொழி கொள்கையால் இதுபோல பல நிறைகளும் உள்ளன என்றும், வட மாநிலங்களில் தங்கள் மக்களுக்கு இருமொழிகளை கூட சொல்லித்தர முடியவில்லை. இந்நேரம் அங்குள்ளவர்கள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தை கற்றிருந்தார். அவர்கள் நம் மீது இந்தியை திணிக்கும் தேவையை உருவாக்கி இருக்காது. எனவே ஒரு மொழிக் கொள்கை கூட சரியாக அமல்படுத்தாத மாநிலங்கள் நம்மை போல இருமொழி கொள்கையை சிறப்பாக அமல்படுத்தும் மாநிலங்களை என்ன செய்ய வேண்டும் என சொல்வதை ஏற்க முடியாது என்றும் ஆவேசமாகவும் பேசியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.